நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் இருக்கக்கூடிய ஆரணி என்ற ஊரில் இருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவகாமவள்ளி உடனுறை சம்பங்கி பிச்சாண்டவர் கோவில் 2000 ஆண்டு பழமையான கோவிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோயிலோட கோபுரத்தை பாருங்கள், 2 கோபுரம் இருக்குது. உள்பக்கம் ஒரு கோபுரம், வெளிப்பக்கம் ஒரு கோபுரம். இதோட சிவர்களை அந்த கோயிலோட அந்த கற்களை என்ன கற்களை வச்சு கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, செம்பரங்கற்கள்னு சொல்லக்கூடிய பழைய செங்கற்களை கொண்டு கட்டியிருக்காங்க அந்த கோவில். ரொம்ப அற்புதமான கோவில். வாங்க அந்த கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த கோயிலோட சிறப்புகள் என்னென்னு. இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணி இந்த கம்புகள்லாம் அவுத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த கோவிலோட சுவர் பாருங்கள், எவ்வளோ கற்கள், இந்த கற்களை வச்சு செம்பரங்கற்கள் கூடிய பழைய செங்கற்கள் வச்சு கட்டியிருக்காங்க. அதிலே சிற்ப வேலைப்பாடுகள் பண்ணுங்க. இந்த கல்லுகள் வந்து இயற்கையாக பூமியிலேருந்து வெட்டி எடுக்கப்படக்கூடிய கற்கள். இது நம்ம மலை போல் இது கீழே இருக்கும். இந்த கற்களை வெட்டி தான் இந்த கோபுரத்தை இது பண்ணியிருக்காங்க, ராஜகோபுரம். இப்போ நான் இங்கே பாருங்கள், ஒரு பைரவர் இருக்கார். நுழைஞ்சோடனே பைரவரை பார்த்துட்டு தான் போகணும். பைரவரோட விமான அமைப்பு பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். காசிக்கு காவலாக நிற்பது போல் இந்த கோவிலுக்கு காவலாக எடுத்தோடனே அவர் இருக்கிறார். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மண்டபம் அமைச்சிருக்காங்க. இந்த மண்டபத்தோட சுற்று சுவரும் பூரா பாருங்கள் சிற்ப வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் பூரா செம்பரங்கற்களை கொண்டு தான் பண்ணியிருக்காங்க. இது பூரா செங்கல், பழைய செங்கற்கள், பழைய காலத்து செங்கற்களை கொண்டு பண்ணியிருக்கு, செம்பரங்கற்கள். இந்த கற்களை வந்து நம்ம தமிழ்நாட்டில் அநேக கோயில்களை நம்ம பார்த்தது கிடையாது. இப்போ தான் புதுசாக பார்க்குறோம். இந்த கோவில், இந்த கற்களை வந்து நம்ம கேரளத்தில் தான் அதிகமாக வீடுகளில் பார்த்துருக்கோம். பெரிய பெரிய கொட்டாரங்கள், கொட்டாரம்னா அரண்மனைன்னு சொல்லுவாங்க கேரளத்தில். அப்படி இடத்துல இந்த கற்களை கொண்டு அமைச்சிருப்பாங்க. இந்த கற்கள் வித்தியாசமாக காணப்படுது பாருங்கள். அதேமாதிரி இந்த கற்களை பாருங்களேன், இந்த கற்களும் ஒரு மாதிரி இருக்குது. இதில் வந்து பாலிஷ் போட்டிருக்காங்க. இது வந்து அது மேலே வச்சு பால் வச்சு பூசி இதாக இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அது பண்ணாமல் இருக்குது. 2000 ஆண்டு பழமையான கோவிலாம். 2000 ஆண்டுக்கு முன்னாடியே இந்த கற்களை வெட்டி எப்படி இதில் சிற்பங்களெல்லாம், சிற்ப வேலைப்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்கள். இது ஒரு மண்டபம். இந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது வச்சுருக்குறாங்க, சாமிக்குள்ள வாகனங்கள், புறப்பாடாகிற வாகனங்கள் வச்சுருக்காங்க. இதே பாருங்களேன், இதுதான் நம்ம கோயில்களில் இருக்க பார்க்கக்கூடிய கற்கள். அந்த கல் வித்தியாசமாக இருக்குது பார்த்திங்களா. இந்த இருக்குது பாருங்கள் அந்த கல். இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ தான் அந்த மேலே இருக்கிறதெல்லாம் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க போல. இங்கே ஒரு சிவபெருமான ரூபம் வச்சுருக்காங்க, நந்தி இருக்குது. சிவபெருமான உருவமாக காட்சி கொடுக்குறார். இப்போ பிச்சாண்டவர் கோவில் வந்து சிதம்பரம் பக்கத்தில் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே ஒரு பிச்சாண்டவர் இருக்கார். வாங்க இப்படி அங்கே அந்த பக்கம் போய் பார்ப்போம். கொடிமரத்தை பாருங்கள். கொடிமரத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க. கொடிமரம் அழகாக அமைச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுவாமி வந்து காளை வாகனத்தில் அம்பாள் சுவாமியும் பிரதோஷ காட்சி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்களேன், சுவாமி வந்து உள்ளே இருக்கார். அந்த பக்கம் ஒரு கோபுரம் தெரியுது பார்த்திங்களா. இங்கிட்டு வந்து பாருங்கள், அங்கே ஒரு ராஜகோபுரம் தெரியுது. இந்த பக்கம் ஒரு ராஜகோபுரம் தெரியுது பாருங்களேன். ஆனால் சுவாமி வந்து இந்த பக்கம் நோக்கி இருக்கார். 2 கோபுரத்துக்கும் மத்தியில் நோக்கி இருக்கார். வித்தியாசமான அமைப்பாக இருக்குது இந்த கோவில். நுழையிற வாயில் வந்து சைடாக நுழையிற மாதிரி இருக்குது. 2 கோபுரத்துக்கு இடையில நுழையிற மாதிரி இருக்குது. சுவாமி வந்து இதில் தான் காட்சி கொடுக்குறாரு. இந்த பக்கம் அங்கே பாருங்கள், இங்கே ஒரு நந்தி மண்டபம் இருக்குது பாருங்கள். நந்திக்கு ஒரு மண்டபம் அமைச்சிருக்காங்க.
பிச்சாண்டவர் இதுக்கு நேராக தான் காட்சி கொடுக்குறாரு. இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பரிவார தெய்வங்கள் நிறைய இருக்குது. இங்கே நாகர் வச்சுருக்காங்க, நிறைய பரிவார தெய்வங்கள் இருக்குது. அண்ணாமலையாருக்கு ஒரு சன்னிதானம் வச்சுருக்காங்க, ஒரு தனி சந்நிதி வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய பரிவார தெய்வங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், சனீஸ்வரனுக்கு எங்கும் இல்லாததாக தனியாக ஒரு கோவிலை கட்டியிருக்காங்க பாருங்க. அண்ணாமலையார் எதிர்நோக்கி இருக்கார் சனீஸ்வரன். பெரிய ஆச்சரியமானது பாருங்க. அண்ணாமலையார் அந்த பக்கம் இருக்கார், இந்த பக்கம் சனீஸ்வரன் இருக்கார். ஆச்சரியமாக இருக்குது. இங்கே நிறைய பரிவார தெய்வங்கள் இருக்குது. வாங்க அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துட்டு வருவோம். கோபுரங்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக காட்சி கொடுக்கும். கோபுரமும் விமானங்களும் ரொம்ப அழகாக காட்சி கொடுக்குது பாருங்கள். விநாயகர் இருக்கிறாரு. இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சாந்து போல் வச்சுருக்காங்களா, இதுதான் வந்து மருந்து சாத்துதல்னு சொல்லுவாங்க. புது சிலைகளும் பழைய சிலைகளாக இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு 12 வருஷத்துக்கு கொடுக்க சாத்துவாங்க. இதோட பவர் போயிடும்னு சொல்லிட்டு சாத்துவாங்க. மருந்து சாத்துதல் இதுதான் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முக்கியத்துவமாக இருக்குது. ஒரு சுவாமி இருக்குது, பேர் எழுதலை, ஆனால் சுவாமி இன்னும் பேரை போடலை. சுவாமியோட வாசலை பார்த்தீங்களா எப்படி அமைஞ்சிருக்குன்னு. இப்போ இங்கே என்ன பார்த்தோம்னா, இந்த பக்கம் கோபுரம், அந்த பக்கமும் கோபுரம், இந்த பக்கம் சைடாக இருக்குது. ரெண்டுக்கு சென்டராக இருக்குது கோவில். ரெண்டு பக்கம் கோபுரம் இருக்குது பாருங்கள். ராஜகோபுரம் ரெண்டு பக்கமுமே அமைச்சிருக்காங்க. 3 நிலைகள் வச்சு ராஜகோபுரம் இருக்குது ரெண்டு பக்கமுமே. ஆனால் சென்ட்ரா சாமி கோயில் வந்து இந்த மாதிரி ரெண்டுக்கு இடையில் வணங்குற மாதிரி இருக்குது. வித்தியாசமாக இருக்குங்க கோவில். இந்த கோயிலோட அமைப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரு கனிக்கொன்றை மரம்னு வாங்க. இது கனிக்கொன்றை சரக்கொன்றை, சிவபெருமானுக்கே உருத்தான சரக்கொன்றை மரம். பூ அழகாக பூத்துருக்கு பார்த்தீங்களா. ஒரு கணபதி இருக்கார், பழமையான கணபதி. சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அது பழமையான கணபதி நான் பார்க்கக்கூடியது. தட்சிணாமூர்த்தி பாருங்கள், குருவாக அமர்ந்து காட்சியை கொடுக்குற தட்சிணாமூர்த்தி. இங்கே ஒரு கணபதி வச்சுருக்குறாங்க. அதே பாருங்கள், ஐயப்பனுக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. ஐயப்பனுக்கு ஒரு தனி சன்னதி வச்சுருக்காங்க. ரெண்டு பக்கம் புலியோடு இருக்கார். அவருக்கு தனி விமானம் உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த கோபுரமும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த கிழக்கு கோபுரம் இப்படி தான் இருக்குது, மேற்கு கோபுரம் இப்படி தான் இருக்குது. இந்த இதுவும் அதே செம்பரங்கர் கல் கொண்டு வந்து பழைய செங்கல், பழைய செங்கலை வச்சு தான் கட்டியிருக்காங்க. இந்த வாசலை அடைச்சே வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரியல, அடைச்சிருக்கு. நாகலிங்க மரம். இங்கே ஒரு சிவன் வச்சுருக்காங்க. இவருக்கு பேர் என்னென்னு எழுதி போடலை. 2 துவார பாலகர்கள் இருக்காங்க. இங்கே வந்து தரையோடு இருக்கார். காசி விஸ்வநாதர்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த பக்கம் மாற்றிருக்கு அபிஷேகம். அந்த இது வந்து ஆவுடையாரம் வந்து மாறி இருக்குது, காசி விஸ்வநாதர். வில்வ மரம் பாருங்கள், தலை விருட்சமாக காட்சி கொடுக்குது பாருங்கள். வில்வ மரம் பாருங்கள், காய்கள் நல்லா பெரிய பெரிய காய்களாக இருக்குது. இந்த வில்வ மரம் பார்க்குறது ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த கோபுரத்தோட அழகை பாருங்கள். இதான் சுவாமியோட கோபுரம், சாமியோட விமானம்.
பிச்சாண்டவர் இருக்கார் இல்லையா, சம்பங்கி பிச்சாண்டவர், அவருடைய விமானம் இது. இது அம்மனோட விமானம். இங்கே பாருங்க, இங்கே தனியாக தட்சிணாமூர்த்தி குடிகொண்டிருக்கார். தட்சிணாமூர்த்தி 2 இருக்குது, இங்கே 2 கோவில் இருக்குது. இங்கே முருகனுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. முருகன் வந்து 6 முகத்தோடு காட்சி கொடுக்குறார். இதுங்க இந்த சிலை வந்து வித்தியாசமாக இருக்குது. 6 முகம் என்பது நீளமாக இல்லாமல் சுற்றி வச்சுருக்குறாங்க 6 முகத்தை. இங்கே பாருங்கள், ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அந்த பக்கம் சுவாமி இருக்கிறாரு, சிவபெருமான் இருக்கார், இந்த பக்கம் விஷ்ணு பெருமாள் இருக்கார், சங்கு சக்கரத்தோடு காட்சி கொடுக்காரு. பாருங்கள், அற்புதமான ஒரு படைப்பு தான் இந்த. அதாவது சைவம் வைணவம் ஒன்று சேர்ந்ததற்கான ஒரு அடையாளமாகத்தான் இந்த மாதிரி அழகியும் சிவனும் ஒன்று அப்படின்னு வழிபாடு பண்ணுறாங்க நம்ம முன்னோர்கள். பிரம்மா இருக்கார், பிரம்மாவுக்கு தனியாக ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. பிரம்மனுக்கு, அதாவது மதுளச்சுவத்தில் தான் இருக்குது இந்த கோவில். அது அதில் வந்து சிலைகளை வச்சுருக்காங்க. இது இங்கே பார்த்திங்கன்னா சண்டேஸ்வரர், நம்ம சண்டிகேஸ்வரர் நம்ம பழைய இதில் நம்ம இப்போ சொல்கிறோம். அன்னைக்கு வந்து சண்டேஸ்வரர் இவருக்கு பேர் வச்சுருக்காங்க. பாருங்கள், சிலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இவர் தான் சிவனுடைய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய, சிவனையே தியானித்து நிந்தையில் இருக்கக்கூடியவர் சண்டேஸ்வரர். இவருக்கு தனியாக ஒரு விமானம் எழுப்பியிருக்காங்க பாருங்கள், குட்டி விமானம். இங்கே ஒரு பெருமாள் இருக்கார், இது துர்க்கை, விஷ்ணு துர்க்கை, சங்கு சக்கரத்தோடு இருக்காங்க. பெருமாள் கிடையாது, நான் பெருமாள் நினச்சேன். அதனால் விஷ்ணு துர்க்கை, சங்கு சக்கரத்தோடு இருக்காங்க, விஷ்ணு துர்க்கை. இங்கே பாருங்கள், ராகு கேதுக்கு தனியாக சந்நிதி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். ராகு கேது 2மே பாம்புகள். ராகு தோஷம் நடக்குது, கேது தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இங்கே ஒரு சிவபெருமான் கோவில், பழமையான கோவில் இருக்குது. ஒரு பேர் தெரியல, பேர் எழுதி போடலை, ஆனால் சிவலிங்கம் தான் உள்ளே இருக்குது. இவருக்கு பேர் கைலாசநாதர்னு போட்டிருக்காங்க, கைலாசநாதர். இவருக்கு ஒரு புடைப்பு சிற்பத்தை பாருங்கள், அற்புதமான புடைப்பு சிற்பம். இப்போ நம்ம கைலாசநாதர் வெளியே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா வாசலில் பாருங்கள், எருக்கு இருக்குது, வெள்ளை இருக்குது. எருக்குலேயே சிறந்தது வெள்ளை இருக்குது. பாருங்கள், பூக்கள் எப்படி பூத்துருக்கு பாருங்கள், இருக்குல்ல. இந்த எருக்கு பெருசாகவும் மரம் போல் வரும். இந்த வேரை வெட்டி விநாயகரை செய்து வீட்டில் வழிபட்டால் சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இதான் வெள்ளை இருக்குது. இப்போ பிரகாரத்தை சுற்றி பாருங்கள், வன்னி மரம் இருக்குது பாருங்கள், வன்னி மரம். இதான் வன்னி மரம் சொல்லுவாங்க. இந்த வன்னி மரம் வந்து தெய்வ கடாட்சத்தை உடையது. இந்த வன்னி மரம் நிறைய கோயில்களில் பார்த்துருக்கலாம். பாருங்கள், இதான் வன்னி மரம். முற்கள் இருக்கும் இதில். இது இப்போ தான் முளைச்சி வருது, தளைஞ்சி வருது. வன்னி மரத்தடி விநாயகருக்கு ரொம்ப சிறப்புங்க. வன்னி மரத்தில் விநாயகரை வணங்கினோம்னா சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் வணங்கிட்டு வந்தாச்சு. எல்லா பிரகாரத்தையும் எல்லா தெய்வம் பரிவார தெய்வங்கள் பார்த்து உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியாது இல்லையா, அதை நான் வெளியே எடுத்துட்டோம். நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா, எங்கள் பெரியபாளையம் வந்தீங்கன்னா, பெரியபாளையத்துலேருந்து ரொம்ப பக்கம். பெரியபாளையத்துலேருந்து ரொம்ப பக்கம் வந்து அந்த கோவில் ஆரணி, அதாவது நம்ம வேலூர் ஆரணி கேட்டிருப்போம், அந்த ஆரணி இல்லை. இது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் இருக்கக்கூடிய ஆரணி. பொன்னேரி வட்டத்தில் இந்த ஆரணின்ற ஊர் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்க சம்பங்கி பிச்சாண்டவர் கோவிலில் தான் நம்ம இருக்கோம். நீங்களும் வாங்க, கண்டிப்பாக ஒரு முறை. 2000 ஆண்டு பழமையான கோவில். அப்போ எந்த அளவுக்கு இந்த கோவிலில் சக்திகள் நிறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பெரியபாளையம் சிறுவாபுரி வந்தீங்கன்னா இந்த கோவிலையும் தரிசனம் பண்ணலாம். ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம் இந்த ஆலயம். கண்டிப்பாக எல்லா வளங்களும் உங்களுக்கு இந்த சம்பங்கி பிச்சாண்டவர் அருள்வார், உங்களுக்கு வாழ்வியல் குறைகள் இல்லாமல் நிறைவேற்றுவார் என்ற உங்கள் வேண்டுதலோடு இந்த வீடியோ உங்கள் வாழ்வில் இந்த சம்பங்கி பிச்சாண்டவர் எல்லா வளங்களையும் கொடுப்பார், எல்லாருக்கும் எல்லா அருளையும் தருவார். நம்ம வீவர்ஸும் சரி, பார்வையாளர்களும் எல்லாத்துக்கும் நல்ல அருளை தருவார் இந்த சம்பங்கி பிச்சாண்டவர் அப்படின்ற ஒரு வேண்டுதலோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன்.